தாய் வீடு ஜூன் மாத இதழ் 2024. ஒன்டாரியோ வாகன காப்புறுதி கட்டண அதிகரிப்பு. எழுத்துருவாக்கம் செந்தூரன் புனிதவேல். குரல் வடிவம் கு. பிரபு. வாழ்க்கையில் மரணமும் வரி கட்டணமும் தவிர்க்க முடியாதவை. ஆனால் வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு வாகன காப்புறுதி கட்டணமும் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். முன்னர் கூறிய விடயங்களைப் போல அல்லாது எமக்கு மரணம் சம்பவிக்கும் வேளையில் வாகன காப்புறுதி கட்டண விவகாரம் எம்மை பாதிக்காமல் எம்மை நம்பி உள்ளவரையே பாதிக்கும். அதனால் வாகன காப்புறுதி கட்டணம் குறித்து சற்று விளக்கமாக நோக்குவோம். கனடா முழுவதிலுமே பொதுவாக வாகன காப்புறுதி கட்டணம் உயர்ந்துள்ளது. அதிலும் நாம் வசிக்கும் ஒன்டாரியோவில் அது மிகவும் அதிகரித்துள்ளது. தேசிய ரீதியாக 12% வரை அக்கட்டணம் அதிகரித்துள்ளது. உதாரணத்திற்கு டிசம்பர் மாதம் 2021 ஆண்டில் வாகன காப்புறுதி கட்டணம் சராசரியாக $1,555 இருந்தது. தற்போது அது $1,744 உயர்ந்துள்ளது. இன்னும் சில நகரங்களில் இதிலும் அதிக வீதமாக உயர்ந்துள்ளது. இதற்கான காரணங்கள் பல. தொற்று நோய் வருவதற்கு முன்னிருந்த இயல்பு வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களுடன் விலைவாசி உயர்வு, உதிரிப்பாகங்கள் வந்து சேர்வதில் ஏற்பட்டுள்ள பெரும் தாமதம், திருத்துவதற்கு எடுக்கும் நேரத்தின் நீடிப்பு மற்றும் வாகன களவுகளின் அதிகரிப்பு போன்றவை அவற்றுள் சில. ஒன்டாரியோ மாகாணத்தில் பிராம்டன் நகரமே அதிகூடிய வாகன காப்புறுதி கட்டண உயர்வுடையதாக சராசரி தொகை $2,707 உள்ளது. இதற்கு காரணம் இந்த நகரில் வசிப்பவர்கள் கூடிய அளவு காப்புறுதி கேட்பனவுகளை முன்வைக்கின்றனர். இந்த விடயம் பற்றி குறிப்பிட்ட டேனியல் ஜீவன்ஸ் மற்றும் காப்புறுதி முகவர் பிரம்டன் சாரதிகள் பெரிதும் உடல் ரீதியான காயம் பட்டதாகவே விபத்து கேட்பனவுகளை முன்வைக்கின்றனர் என்கின்றார். அதிகமான விபத்துக்களில் உட்காயங்களுக்கான நஷ்ட ஈடு கோரும்போது ஓஹிப் என்னும் மாகாண காப்புறுதியாலே ஈடு செய்யப்படாத அனைத்து வைத்திய செலவுகளும் மற்றும் சம்பள இழப்பும் ஈடு செய்யப்படுவதால் கேட்பனவு தொகை பெரிதும் அதிகரிப்பது இயல்பு. அத்துடன் காப்புறுதி விபத்து கேட்பனவுகளில் வழக்கு செலவும் உள்ளடக்கப்படும். பெருநகரங்களில் வாகன நெருக்கடி அதிகமாக இருப்பதுடன் சாரதிகள் எப்படி அதிகமாக பணம் கறக்கலாம் என்ற நோக்கத்துடனே உள்ளார்கள். ஒன்டாரியோ மாகாணத்தை பொறுத்தவரையில் தெற்கே நயாகரா நகரம், வடக்கே ஒரலியா நகரம், கிழக்கே பீட்டர்பரோ நகரம், மேற்கே ஒன்டாரியோ வாவி ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட பிரதேசத்திலேயே காப்புறுதி கட்டணம் மிக அதிகமாக உள்ளது. இதற்கான காரணிகளை எடுத்து நோக்கினால், முதலாவதாக இப்பிராந்தியத்தில் வாகன நெருக்கடி அதிகமாக உள்ளதால் விபத்துக்கள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன. அத்துடன் வாகனங்கள் பயணிக்கும் நேரமும் அதிகமாயுள்ளது. பெருநகரங்களில் வெளிநாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அதிகமாக இருப்பது இயல்பு. இவர்கள் இந்நாடுகளில் வாகனம் ஓட்டிய அனுபவம் குறைந்தவர்கள் என்பதால் காப்புறுதி கட்டணம் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக பல கல்விக்கூடங்கள் இங்கு இருப்பதனால் இளம் சாரதிகள் அதிகம் உள்ளனர் என்பதுடன் அவர்கள் விபத்துக்களில் அகப்படுவதும் அதிகம். இக்காரணங்களாலேயே இப்பிராந்திய காப்புறுதி கட்டணம் அதிகமாக உள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்திலே உள்ள 187 நகரங்களில் 168 நகரங்களின் கட்டணங்களில் ஏற்பட்ட காப்புறுதி கட்டண உயர்வு அவதானிக்கப்பட்டது. அவற்றில் 7 நகரங்கள் சார்ந்த தகவல்கள் பின்வருமாறு. பிராம்டன் 2023 சராசரி கட்டணம் $2,707. 2021 சராசரி கட்டணம் $1,976. விகித மாறுபாடு 37%. டொரண்டோ 2023 சராசரி கட்டணம் $2,325. 2021 சராசரி கட்டணம் $1,753. விகித மாறுபாடு 19%. மிசிசாகா 2023 சராசரி கட்டணம் $2,311. 2021 சராசரி கட்டணம் $1,971. விகித மாறுபாடு 17%. ரிச்மண்ட் 2023 சராசரி கட்டணம் $2,185. 2021 சராசரி கட்டணம் $2,025. விகித மாறுபாடு 8%. வான் நகரம் 2023 சராசரி கட்டணம் $2,158. 2021 ஆண்டு சராசரி கட்டணம் $2,179. விகித மாறுபாடு
-1%. பிக்கரிங் 2023 சராசரி கட்டணம் 1985, 2021 சராசரி கட்டணம் 1959, விகித மாறுபாடு 1%. மார்க்கம் 2023 சராசரி கட்டணம் $1870, 2021 சராசரி கட்டணம் $1744, விகித மாறுபாடு 7%. கட்டணங்கள் ஏன் உயர்ந்தன? பெரும்பாலான பொருட்கள், வாகன உதிரிப்பாகங்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் கட்டணங்கள் அதிகரிக்கும் போது காப்புறுதி கட்டணமும் அதிகரிக்கின்றன. வீதியிலே வாகன நெரிசல். குடிவரவு காரணமாகவும் குடிப்பெருக்கம் காரணமாகவும் வீதியில் வாகன நெரிசல் ஏற்படுகின்றது. விபத்துக்கள் அதிகரிக்கின்றன. காப்புறுதி அமைப்புகள் வழங்க வேண்டிய கொடுப்பனவு தொகை அதிகரிக்கின்றது. இதனாலே காப்புறுதி அமைப்புகள் கட்டணத்தை அதிகரிக்கின்றன. வாகனங்களின் விலை உயர்வு. 2021 ஆண்டில் $45,000 விற்ற ஒரு வாகனம் 2 வருடங்களில் 2023 ஆண்டில் $61,000 விற்கப்படுகின்றது. விலைவாசி காரணமாக பயன்படுத்திய வாகனத்தின் விலைகளுக்கும் இதே நிலைதான். 2021 ஆண்டில் $26,000 விற்கப்பட்ட பயன்படுத்திய வாகனம் 2023 ஆண்டில் விலை அதிகரிப்பு காரணமாக $39,000 விற்கப்படுகின்றது. இதுபோன்ற காரணங்களாலே காப்புறுதி கட்டணம் உயர்வது இயல்பே. இந்நிலையில் எல்லோர் மனதிலும் எழும் கேள்வியாக எப்படி கட்டணத்தை குறைக்கலாம் என்பது அமைகின்றது. காப்புறுதி கட்டணத்தை குறைப்பதற்கான வழிமுறைகள். காப்புறுதி உடன்படிக்கையில் கையொப்பமிடுவதற்கு முன்னர் ஒன்றுக்கு மேற்பட்ட காப்புறுதி அமைப்புகளிடம் விலையை விசாரியுங்கள். ஒரு சேலை அல்லது சட்டை வாங்குவது என்பது கடைகளில் ஏறி இறங்குகின்ற நீங்கள் கட்டாயமாக ஒன்றுக்கு மேற்பட்ட காப்புறுதி அமைப்புகளில் விசாரித்து மலிவானதை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எவ்வளவு காப்புறுதி வேண்டும் என்பதை கவனமாக தீர்மானியுங்கள். அதற்கு மேற்பட்ட தொகை காப்புறுதி எடுப்பதில் அர்த்தமில்லை. உதாரணத்திற்கு, உங்கள் வாகனம் மிக பழையதானால் உங்கள் தவறால் வாகனத்தில் பழுது ஏற்பட்டால் திருத்துவதற்கு கட்டணம் செலுத்துவதில் அர்த்தமில்லை. மேலும் வாகனத்தில் ஒரு சிறு உரசல் ஏற்பட்டால் அதற்கு காப்புறுதி கேட்பனவு செய்வது அறிவுடைமையாகாது. கட்டணத்தில் கழிவுகள் உண்டா என்று கேட்டு அவற்றை பெற்றுக்கொள்ளுங்கள். பொதுவாக ஒரே காப்புறுதி அமைப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட காப்புறுதிகள் வைத்திருந்தால் கட்டணத்தில் கழிவு தருவார்கள். அதாவது ஒரே காப்புறுதி அமைப்பில் வீட்டு காப்புறுதி, வாகன காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி என வைத்திருந்தால் கட்டணம் குறைக்கப்படும். கேட்பனவுகளில் தவிர்க்கப்படும் கழிவு தொகையை, அதாவது டிடக்டபிள், கூடியதாய் இருப்பினும் கட்டணம் குறைவாக இருக்கும். உதாரணத்திற்கு, ஒரு விபத்து உங்கள் தவறால் ஏற்பட்டு உங்கள் வாகனத்தை திருத்துவதற்கு டிடக்டபிளாக $500 பிடித்து கொண்டு தருவதை $1000 பிடித்து கொண்டு தருவதாக ஒப்பந்தமிட்டால் கட்டணம் கணிசமான அளவு குறையும். டிடக்டபிள் கூட கூட காப்புறுதி கட்டணம் குறையும். உங்கள் வாகனத்தை செலுத்தி செல்வதற்கு உறவினர்கள் அல்லது நண்பர்களை அனுமதிக்கும் வேளைகளில் கவனமாக இருங்கள். அவர்களுடைய தவறால் விபத்து ஏற்படின் அதன் விளைவாக உங்கள் காப்புறுதி கட்டணம் அதிகரிக்கும். மேலும் உங்களுடன் வதியும் நண்பர்கள் அல்லது உங்கள் பிள்ளைகளை கிரமமாக வண்டியை செலுத்த விடும் வேளையில் நீங்கள் கெட்டித்தனமாக கட்டணத்தை குறைப்பதாக எண்ணலாம். ஆனால் அத்தகையவர் செலுத்தும் வேளையில் விபத்து ஏற்படுமாயின் இழப்பு காப்புறுதி அமைப்பு பொறுப்பாய் இருக்க மாட்டாது. காப்புறுதி அமைப்பு பொறுப்பேற்க மறுப்பது சட்டப்படி செல்லுபடியாகும். எனவே யாரிடம் வாகனத்தை செலுத்த விடுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். இறுதியாக, காப்புறுதி கட்டணம் உயரும் வேளையில் வாழ்க்கை செலவு கூடினாலும் கட்டாயமாக தகுந்த வாகன காப்புறுதியை வைத்திருங்கள். நன்றி.